காசி அல்வா செய்கிறதுக்கு ஒரு வெண்பூசணிக்காயை நல்லா கழுவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற விதையை ஃபுல்லாக எடுத்துருங்க. ஒரு தோல் சீவி வச்சு தோல் எல்லாத்தையும் சீவிட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து துருவி வச்சுருக்க வெண்பூசணிக்காயை அதில் சேர்த்துட்டு கொஞ்சம் கூட ஈரப்பதமே இல்லாமல் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் பாலில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு குங்குமப்பூ சேர்த்து ஊற வச்சிடலாம். இது நேச்சுரலாக ஒரு கலர் கொடுக்கும். அதுக்காக வெண்பூசணிக்காய் துருவி 2.5 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதே 2.5 கப் அளவுக்கு ஈக்குவல் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கிளறி விட ஆரம்பிக்கலாம். சர்க்கரை நல்லா உருகி வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே பாலில் ஊற வச்சிருக்க குங்குமப்பூவை இதில் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் 2 சிட்டிகை உப்பு சேர்த்து நல்லா கெட்டியாகி நெய் எல்லாம் நல்லா தனியாக பிரிஞ்சு அல்வா பதத்துக்கு வர வரைக்கும் கிளறி விடணும். ஒரு கரண்டியில் 1 டீஸ்பூன் நெய் தேவையான அளவு முந்திரி சேர்த்து பொன்னிறமாக வறுத்து அல்வாவில் சேர்த்து நல்லா கிளறி விட்டு ஆஃப் பண்ணிங்கன்னா காசி அல்வா ரெடி.